உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் மக்கள் அனைவரும் இன்றைய தினம் சூரிய பொங்கல் எனும் பெரும்பொங்கலை கொண்டாடி முடித்திருப்பார்கள். இந்த பொங்கல் என்பது ஏறக்குறைய 2500 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் கொண்டாடுகிறோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாத சில விஷயங்களை, பொங்கல் பற்றிய சில விஷயங்களை, செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய தினம் வந்திருக்கிறேன். நான் கலைநேசன் அன்னக்குடி, அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. பொங்கல் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் கொண்டாடப்படுவதால் அதனை தைப்பொங்கல் என்று அழைக்கின்றோம். பொங்கல் என்பதனுடைய பொருள் சூரிய பொங்கல் என்று, அதாவது அதை பெரும்பொங்கல் என்றும் அழைப்பார்கள். சூரிய பொங்கல் என்று புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லிலிருந்து பெறப்பட்ட அரிசி, கரும்பிலிருந்து பெறப்பட்ட வெல்லம், பால் முதலியவை கொண்டு பொங்கல் வைப்பார்கள். அந்த பொங்கல் நன்றாக பொங்கினால் அன்றைய வருடம் விவசாய உற்பத்தியானது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது நம் முன்னோர்களது நம்பிக்கை. அதனால் பொங்கல் வைக்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று அவர்கள் வாழ்த்து பாடலை பாடுவார்கள். இந்த பொங்கலானது, தைப்பொங்கலானது தை முதல் நாளிலிருந்து 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் கொண்டாடப்படுகின்ற இந்த தைப்பொங்கல் திருவிழா உலக புகழ்பெற்ற ஒரு கலாச்சார திருவிழாவாகும். இந்த தைப்பொங்கல் திருவிழாவானது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நம் மக்கள் எங்கெங்கு கடல் கடந்து சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நமது கலாச்சார திருவிழாவான இந்த தை திருநாளை கொண்டு சென்று கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு, அதாவது இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா, கனடா, மொரீசியஸ், இலங்கை, அடுத்து பர்மா போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த தைப்பொங்கல் திருநாளானது இதே நாளிலே, தமிழ்நாட்டில் எந்த தேதியில் நாம் கொண்டாடுகின்றோமோ அதே நாளிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது முதல் நோக்கம், அதாவது தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுவதனுடைய முதல் நோக்கம் நாம் சூரிய கடவுளுக்கு நன்றி, அதாவது மரியாதை செலுத்துவதற்காக. இது ஒரு நன்றி செலுத்தும் திருவிழா. நம் முன்னோர்கள் நம் விவசாய செழிப்பிற்கு, இயற்கை வளத்திற்கு சூரியன்தான் காரணம் என்று நம்பினார்கள். அதனால் சூரியனுக்கு அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காக அந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது அறுவடை திருவிழா என்றும் வழங்கப்படுகிறது. ஆங்கில மாதத்தில் ஜனவரி 14 முதல் தொடங்கி 4 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தைப்பொங்கல் திருவிழா. இதனுடைய வரலாற்று காலத்தை பார்த்தால் இது இன்று நேற்றல்ல,
தமிழ் சங்கம் வைத்த காலத்திலிருந்து, அதாவது சுமார் 2500 வருடங்களாக இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் நன்றி செலுத்தும் திருவிழா தான். நன்றி செலுத்துவது. முதல் நாள் போகி பண்டிகை என்று முதல் நாளை அழைக்கின்றார்கள். இந்த முதல் நாள் போகி பண்டிகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் பல காலங்கள் பயன்படுத்தி வந்த பழைய பொருட்களை மரத்தாலும் சாணி வரட்டியாலும் நெருப்பூட்டி அதில் எரிக்கின்றனர். இந்த திருவிழாவை போகி என்று அழைக்கின்றனர். இரண்டாம் நாள் திருவிழா சூரிய பொங்கல் அல்லது பெரும்பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெரும்பொங்கல் தினத்திலிருந்து புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லிலிருந்து பெறப்பட்ட அரிசி, பால், வெல்லம் போட்டு பொங்கல் வைப்பார்கள். அந்த பொங்கல் அந்த வருஷத்தினுடைய விவசாய உற்பத்தியினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. பொங்குதல் என்றால் பெருகுதல் என்று அர்த்தம். பெருகி வர வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், அவர்கள் விரதத்தை கடைபிடித்தார்கள். அந்த வருடம் முழுவதும் எங்களது நாட்டிற்கு, எங்களது வீட்டிற்கும் விவசாயம் பல்கி பெருக வேண்டும், நாங்கள் அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலம் தவம் இருந்திருக்கின்றனர். அந்த ஒரு மாத காலத்தில், அந்த தவ காலத்தில் திருமணமாகாத பெண்கள் மட்டுமே பங்கு கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைப்பதில்லை. பால் மற்றும் பாலிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அவர்கள் உண்பதில்லையாம். அவர்கள் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்குகின்றனர். இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்ளுவராம், அவருடைய வாழ்வும் வளமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதுவும் தைப்பொங்கல் திருநாளினுடைய மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்து மூன்றாம் நாள் திருவிழா மாட்டுப்பொங்கல் ஆகும். மாட்டுப்பொங்கல் மாடுகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக தெரியும் உங்களுக்கு. இந்த உலகத்தில் மாடுகள் உழவர்களுக்கு அனைத்து வழிகளிலும் உதவியாக இருக்கின்றன. விவசாய உழவு தொழிலுக்கு காளை மாடோ பசுமாடுகளோ உதவி பெறுகின்றன. மாடுகளுடைய சாணம், சிறுநீர் போன்றவை உரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மாடுகள் பால் தருகின்றன. இதனால் அதற்கும் நன்றி செலுத்தும் நோக்கமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற மாடுகளை ஆற்றிற்கு அழைத்து சென்று மாடுகளை நன்றாக குளிப்பாட்டி அந்த மாடுகளுக்கு கொம்பினை அழக சீவி வண்ணம் பூசுவர். மாட்டினுடைய உடம்பு முழுவதும் பல வண்ணங்களில் அச்சிடுவர். கழுத்தில் மணி கட்டி விடுவர். மாலையும் அணிவித்து அந்த மாட்டினை ஒரு நகர்வலமாக சுற்றி அழைத்து வருவார்கள். அப்புறம் பொங்கல் வைத்தவுடன் அதிலிருந்து மாட்டிற்கென ஒரு பங்கினை எடுத்து கரும்பு, வாழைப்பழம், தேங்காய், அந்த பால் பொங்கல் அனைத்தையும் மாட்டிற்கு முதலாக ஊட்டி விடுவார்கள். அதனால் மாட்டிற்கு முதல் மரியாதை செய்யப்படுகிறது.
அடுத்து 4ஆம் நாள் திருவிழா காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் கடைசி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒன்றை பார்க்க வேண்டும் நாம். ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகின்ற திருவிழாக்கள் வெவ்வேறு நிகழ்வுகளை கொண்டவையாக இருக்கின்றன. முதல் நாள் திருவிழா போகி என்றும், 2ஆம் நாள் திருவிழா சூரிய பொங்கல் அதாவது பெரும்பொங்கல் என்றும், 3ஆம் நாள் திருவிழா மாட்டுப் பொங்கல் என்றும், 4ஆம் நாள் திருவிழா காணும் பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காணும் பொங்கல் தினத்தில் அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும், குடும்ப உறுப்பினர்கள் புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அத்தோடு பரிசுகளையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுடைய இல்லத்தில் அன்றைய தினம் விதவிதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படும். நம்ம கிராமத்து கலாச்சாரத்திற்குரிய தனிச்சிறப்பான உணவுகள் முதல் அனைத்து வகையான அவர்களுக்கு பிடித்த, குழந்தைகளுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை சமைத்து அனைவருக்கும் பணியாற்றுவார்கள். அதனால் காணும் பொங்கல் கடைசி நாளின் மிக சிறப்பான ஒன்றாக திகழ்கிறது. இந்த தைப்பொங்கல் திருநாள் நம்மளுடைய சங்க காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, மாணிக்க வாசகர் எழுதிய திருவெம்பாவை போன்ற நூல்களிலே இதனுடைய கொண்டாட்டங்கள் பற்றி பாடப்பட்டுள்ளது. இந்த தைப்பொங்கல் தொடர்பாக பல புராண கதைகளும் இருக்கின்றன. சிவனுடைய வாகனமான காளை, அந்த காளையின் பெயர் பசவா. ஒருமுறை சிவன் அக்காளையினை அழைக்கின்றார். பசவா, நான் உன்னிடத்தில் கூறுகின்ற செய்திகளை நாட்டு மக்களிடத்திலே தெரிவித்துவிடு என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். அது என்ன செய்தினா, மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து நீராடுக, மாதத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து நீராடுங்கள், தினமும் சமைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். காளை அங்கு மக்களிடத்தில் வந்து அதனை தவறாக சொல்லிவிடுகிறது அந்த செய்தியை. அந்த பசவா காளை, அதாவது சிவனின் வாகனமான பசவா காளை மக்களிடத்தில் சென்று ஒவ்வொரு மாதமும் எண்ணெய் தேய்த்து குளிங்கள், தினந்தோறும் சாப்பிடுங்கள் என்று சிவன் சொன்ன கருத்துக்கு நேர்மாறாக தகவலை, செய்தியை மக்களிடத்தில் சொல்லிவிடுகிறது. இதனால் கோபமடைந்த சிவன் அந்த காளையை, நீ செய்த தவறுக்கு உன்னை சபிக்கப் போகிறேன் அப்படின்னு சபித்து விடுகிறார். நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் மக்களிடத்தில் சென்று மக்களுடைய விவசாயம் சிறப்பாக நடைபெற என்பதற்கு அனைத்து உதவிகளையும் உழைப்பையும் தா என்று அனுப்பிவிடுகிறார், பூமிக்கு அனுப்பிவிடுகிறார். அதனால்தான் மாட்டுப் பொங்கலும் கொண்டாடப்படுவதாக ஒரு கதை இருக்கிறது. அடுத்து இன்று தினம் கூட ஃபேஸ்புக்கில் வந்து முகநூலில் வந்து ஒரு தகவல் பார்த்தேன். ஒருத்தர், இந்த தைப்பொங்கலானது இந்து மக்களுக்கானது என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்த பல கதைகளும் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த தைப்பொங்கல் முழுக்க 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 விவசாயிகளுக்கானது, உழவர்களுக்கானது, உழவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய
விவசாய கூலிகள், அதில் இருக்கக்கூடிய விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமான ஒரு திருவிழா இந்த தைப்பொங்கல் திருவிழா. அதில் எந்த ஒரு மதமோ, அது கிறிஸ்துவோ, இஸ்லாமோ இல்லை ஹிந்துவோ, எந்த ஒரு மதத்தையும் அது எடுத்து சொல்லவில்லை. இவர்கள்தான் இதனை கொண்டாட வேண்டும் என்றும் சொல்லவும் இல்லை. அது பொதுவானது. அது மட்டுமல்லாது விவசாயத்திற்கான நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருவிழா. எனவே இது இந்துக்களுக்கான என்ற ஒரு தகவல் என்பது மிக பொய்யானது. அதற்குள்ளாக நம்மை சுருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறானதும் கூட. இந்த காணொலியை பதிவு செய்வது என்பது எனக்கு புதிது என்பதால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. இன்னும் வருகின்ற காலங்களில் இதனை இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சி மேற்கொள்வேன். உலகத்தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. உலகத்தமிழ் மக்கள் இல்லங்களில் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கட்டும் பொங்கல். உலகத்தமிழ் மக்கள் உள்ளங்களில் உவகை பெருகட்டும். அனைவருக்கும் நன்றி.